வணக்கம். இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிந்து செய்கிறோம், சில விஷயங்களை தெரியாமல் செய்கிறோம். நாம் செய்யும் செயல்களுக்கு நன்மைகளும் அடைகின்றோம், தீமைகளையும் அடைகின்றோம். இன்று நாம் உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மிடையே இன்று 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர். நமது முதலாவது சிறப்பு விருந்தினர் பிரம்மகுமாரி சுதா அவர்கள். இவர்கள் கடந்த 27 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர்கள் கடந்த 18 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர்கள் ஓர் மகப்பேறு மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம். நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் செல்வம். இவர்கள் கடந்த 35 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோக பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர்கள் ஒரு வர்மக்கலை டாக்டராகவும் இருக்கிறார்கள் மற்றும் யோகா இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். பிரதர், உங்களுக்கு தான் முதல் கேள்வி. உத்தான பாதாசனம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன? இந்த ஆசனத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? இப்பொழுது உத்தான பாத ஆசனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வோம். உத்தான பாதாசனம். முதலில் தரையில் மல்லார்ந்து படுத்துக்கொள்ளவும், 2 கால்களையும் நேராகவும் இடைவெளி இல்லாமலும் வைத்துக்கொள்ளவும், 2 கைகளையும் தொடைகளுக்கு பக்கத்தில் வைத்துக்கொள்ளவும், மூச்சை உள்ளே சீராக மெதுவாக இழுத்துக்கொண்டே 2 கால்களையும் 45 டிகிரி கோணத்தில் உயர்த்தி கொள்ளவும். அவ்வாறு உயர்த்தும்போது முழங்கால்கள் வளையாமல் நேராக இருக்க வேண்டும். இந்த ஆசனத்தில் இருக்கும்பொழுது மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும். பின் மூச்சை வெளியே மெதுவாக விட்டுக்கொண்டே கால்களை கீழே இறக்கவும். இதுபோல் 3 முதல் 5 முறை செய்யலாம். இந்த உத்தான பாதாசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய தொப்பை குறையும். அடிவயிறு வீக்கம் உள்ளவங்க, அடிவயிறு ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இது செய்வதனால அடிவயிறு எப்பவும் கூடாது. இந்த உத்தான பாதாசனம் செய்யும்போது சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாமே இழுக்கப்பட்டு மலச்சிக்கல்லேருந்து விடுபட முடியும். இந்த ஆசனம் செய்யும்போது பெண்கள் மகப்பேறு எடுத்த பின்னாடி 3 மாதங்கள் கழித்து செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு சிசரிங் ஆப்ரேஷன் செய்திருந்தால் இந்த ஆசனங்கள் 6 மாதம் 7 மாதம் கழித்து செய்ய வேண்டும். இதை டாக்டர் ஆலோசனையின் பேரில் செய்ய வேண்டும். இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக இடுப்பு பகுதியில் இருந்து குதிங்கால் பாதம் எல்லா நாடி நரம்புகளும் இழுக்கப்பட்டு நன்றாக வலுவடையும். 2வது, சர்க்கரை நோய் உள்ளவர்களோடு இந்த ஆசனம் செய்யலாம். சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும். குதிங்கால் நரம்பு தளர்ச்சி, ஒரு பலகீனம் உள்ளவர்கள் இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக எல்லா நன்மைகளும் அடைய முடியும். இது ஆண் பெண் இருவர் குழந்தைகள் யார் வேணாலும் செய்யலாம். இப்போது நம்மளுக்கு வயிறு 3 பிரிவாக பிரிக்கிறார்கள். ஒன்று மேல் பகுதி, நடுப்பகுதி, ஒன்று கீழ்ப்பகுதி. இப்போ நம்ம உண்ட உணவானது முதலில் மேல் பகுதிக்கு அங்கேருந்து சிறுகுடல் வழியாக பெருங்குடலை நோக்கி போகிறது. அங்கு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகாமல் இருக்கும்போது அடிவயிறு பருமனாகும். இப்போ இந்த ஆசனம் செய்வது மூலமாக பெருங்குடல் சிறுங்குடல் 2 நன்றாக இழுக்கப்பட்டு கழிவுகளை வெளியேற்றும் பக்குவம் அடைகிறது. இந்த காரணத்தில் பசி நன்றாக எடுக்கும், கேஸ் ப்ராப்ளம் நீங்கும். இந்த ஆசனம் செய்யும்போது இடுப்பு பகுதியிலிருந்து குதிங்கால் வரைக்கும் நல்ல நரம்பு இழுக்கப்பட்டு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். இந்த ஆசனத்தை குழந்தைகள், பெரியவர்கள், ஆண் பெண் அனைவரும் செய்யலாம். இதை செய்வதற்கு காலை மாலை 2 நேரம் நல்ல நேரமாக இருக்கும். 2வது, பெண்கள் மகப்பேறுக்கு பின்னாடி அடிவயிறு பருமனாகுது. காரணம் என்னவென்றால் அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான வேலையும் செய்வது கிடையாது. இப்போ இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக அடிவயிறு எப்பவும் போல நார்மல் நிலைக்கு வந்து விடுகிறது. இந்த பெண்கள் எந்த காலகட்டத்தில்
இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்? சில பேருக்கு வந்து சிசரின் ஆகுது, சில பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. ஸோ யார் எந்த காலகட்டத்தில் இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்? நார்மல் டெலிவரி உள்ளவர்கள் வந்து 3 மாதங்களுக்கு அப்புறம் தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு டெலிவரி ஆப்ரேஷன் செய்தவர்கள் 6 மாதம் 7 மாதங்களுக்கு பின்னாடி டாக்டரின் ஆலோசனைப்படி இந்த ஆசனம் தொடங்குவது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ வந்து சொல்ற போது என்ன சொல்றாங்க? வயிறை வந்து மேல் வயிறு, இடை வயிறு, அடிவயிறுன்னு சொல்றாங்க. இப்போ 3 விதமான வயிறுகளுக்கும் இந்த ஆசனத்தினால் நன்மை ஏற்படுமா, இல்லை வெறும் அடிவயிறுக்கு மட்டும்தான் நன்மை ஏற்படுமா? இதில் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும். இப்போ நம்ம உண்ட உணவானது நேரடியாக போவது கிடையாது. முதல் மேல் வயிறு பகுதிக்கு வரும், அந்த பகுதியிலிருந்து நடுவு பகுதி போகும். இந்த நடுப்பகுதி சென்ற பின்னாடி நம்ம உடலிலிருந்து பிராணசக்தியாகி கீழ் நோக்கி போக வேண்டும். அதுக்கப்புறம் அடிவயிறு போகும்போது அடிவயிறு பெருங்குடல் வரக்கூடிய கழிவுகள் வெகுவான முறையில் வெளியேற வேண்டும். வெளியேற விட்டால் அங்கு தேங்கி நின்று கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் பிராண சக்தியானது மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அவர்களுக்கு பசி எடுக்காது, வாந்தி போன்ற ப்ராப்ளம் வரும். எனவே வயிறு கிளீன் ஆவதற்கு இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். இப்ப நம்ம சகோதரர் சொல்ற போது சொன்னாரு, பெண்களுக்கு அடிவயிறு குறையும்னு சொன்னாரு. இப்போ மருத்துவ ரீதியா ஏன் இந்த அடிவயிறு ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் குழந்தை வளர வளர அந்த கர்ப்பப்பையும் விரிஞ்சிட்டே வரும். விரிஞ்சிட்டு வர வர அதனுடைய எடை கூறும். அது விரிய விரிய வயிற்றில் இருக்கிற தசைகளும் விரிஞ்சாகணும். அப்போ டோட்டலாக வயிறு தசைகளும் கர்ப்பப்பை தசைகளும் விரிஞ்சு ஒரு 3 கிலோ குழந்தைக்கு இடம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பெருசாக விரியும் போது வயிறு ரொம்ப பெருசாகிடுது. அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த விரிந்த தசைகள் மறுபடியும் சுருங்கணும். கர்ப்பப்பை மட்டும் உடனே சுருங்கும், தானாக சுருங்கும். பட் அது வந்து 50% சுருங்கிடும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும். ஆனால் இம்மீடியட்டாக டெலிவரி குழந்தை வெளியில் வந்த உடனேயே பாதி 50% அப்படியே நல்லா சுருங்கிடும். பட் முழுமையாக சுருங்கிறதுக்கும் இந்த வயிற்றில் உள்ள தசைகள் எல்லாம் அவ்வளவு விரிஞ்ச தசைகள் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கும் டைம் எடுக்கும். அதில் வந்து மகளிர் கவனம் செலுத்தணும். அப்போ வயிறு தொலைன்னு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இங்கே எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் எங்கள் இதில் பெல்ட் கொடுக்குறாங்க, பெல்ட் போட்டுக்கணும். பெல்ட்டை விட எக்ஸசைஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி சிஸ்டர். வாழ்க்கையில சமநிலை எப்படி அடைய முடியும் ராஜயோக பயிற்சியின் மூலமாக? இந்த ராஜயோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கிங் ஆஃப் யோகான்னு சொல்கிறோம். இந்த சமத்துவ யோகம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ராஜ யோகத்தின் மூலமாக இந்த சமத்துவ யோகமும் உள்ளே வந்துடுது. இப்போ சமத்துவ யோகம்னு சொல்லும் பொழுது சமமானதாக நம்மளுடைய வாழ்க்கையை பேலன்ஸாக ஆக்கி கொள்ளக்கூடிய கலையை நமக்கு ராஜயோகம் கொடுக்குது. இப்போ இதிலே இந்த குணங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லவ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் லாஃபுல்லாகவும் இருக்கணும். எப்படி சாப்பிடக்கூடிய உணவுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறைவாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்திற்குமே அப்படிதான். நம்மக்கிட்ட அன்பு மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அன்பை பயன்படுத்தி நம்மளை சில பேர் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட லா மட்டும்தான் அதிகமாக இருக்குது, எதை எடுத்தாலும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும், சட்ட ரீதியாகவே பேசணும் அப்படின்னா பல பேர் நம்மக்கிட்ட பழகிறதுக்கே என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. அப்போ நமக்கு லவ் அண்ட் லா வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா சமமானதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். பொதுவாக தியானம் பண்ணும் பொழுது எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்கன்னா டிட்டாச்சு ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க, விடுபட்டுடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தியானம் செய்யும் பொழுது அன்பான நிலையும் வருது, விடுபட்ட நிலையும் வருது. பொதுவாக இன்னைக்கு அன்புங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா பற்றுங்கிற நிலையில் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து அழகழகான பொருள்கள் இருக்கும்.
ஆனா நம்மளுடைய சித்திரங்கள் வந்து அதிகமா போட்டோஸ் வந்து அதிகமா இருக்காது. பார்த்தா வந்து பூஜை அறையில மட்டும் தெய்வங்களுடைய சித்திரங்கள் வச்சிருப்போம். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வச்சாதான் அழகா இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அப்ப நெறைய அட்டாச்மென்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. பற்றுதல்ல போயிடுறாங்க. அந்த பற்ற தான் நம்ம தவறாக என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்னா, அன்புன்னு புரிஞ்சுக்கிறோம். அன்பு அப்படின்னு சொன்னாலே, அந்த அன்புல வந்து ஒரு விடுபட்ட நிலையும் இருக்கு. ஒரு தாமரை மலர பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தாமரை மலருடைய விசேஷ தன்மையே என்ன அப்படின்னாலும், சேத்துல இருந்தாலும் செந்தாமரை அந்த சேத்துல என்ன பண்ணவே பண்ணாதுன்னா, ஒட்டவே ஒட்டாது. அதனுடைய காம்பு 3 அடி மேல இருக்கு. அந்த தாமரையானது சேத்துல இருந்தாலும் நம்மள எல்லாரும் என்ன பண்ணுது? ஈர்க்குது. அது மட்டுமல்ல, தேவி தேவதைகளுக்கு கூட கைகளிலும் சரி, அமரக்கூடிய இருக்கையாகவும் எதை கொடுத்திருக்கிறாங்கன்னா, தாமரை மலரை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த தாமரை மலர் எல்லாரையும் இழுக்கிறதுக்கு காரணம், அட்டாச்சாவும் இழுக்குது. அதே நேரம் அது சேத்துல இருந்து எப்படி இருக்கு? விடுபட்ட நிலையில இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய அன்பானது எப்படி இருக்கணும்னா, அன்பாகவும் இருக்க வேண்டும், பற்றற்ற நிலையிலும் இருக்க வேண்டும். அப்படி பற்றற்ற நிலைன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த அன்புங்கிறது மூலமாக, இந்த குணத்தின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்குது. நம்ம அவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய சக்தியும் இருக்கும். நம்ம அவங்கள கவனித்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் அந்த அன்புங்கிற குணத்துல உணர்வோம். அந்த அன்புல வந்து சுயநலமும் இருக்காது. அந்த அன்புல சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அதாவது கேரிங்கும் இருக்கும், ஷேரிங்கும் இருக்கும், இன்ஸ்பைரிங்கும் இருக்கும். நல்ல கவனமாவும் பார்த்துக்குவோம். 2வது அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவோம். 3வது அவங்களுக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய நிலையில இருப்போம். இதுதான் அன்புன்னு சொல்லப்படுது. பற்றுன்னா அந்த பொருளை என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், பிடிச்சுக்கணுன்ற நிலை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒரு பொருளை விடும் பொழுதுதான் அந்த அன்பையும் உணர முடியும், அந்த விடுபட்ட நிலையும் உணர முடியும். இன்றைய காலகட்டத்துல பார்த்தா எல்லாரும் என்ன பண்றோம்னா, அன்புங்கிற ரீதியில அந்த ஒரு பொருளை இழந்துடக்கூடாதுங்கிற ரீதியில ரொம்ப பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது பொருளா இருந்தாலும் சரி, உறவு முறையா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா விடுபடுற நிலையில தான் நீங்க ஒரு அன்பை உணர முடியும். அப்ப அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும், அதே நேரத்துல நாம டிட்டாச்மெண்ட்லயும் வாழ கத்துக்கணும். அதே போல டிபெண்டாவும் இருக்கணும், இண்டிபெண்டாவும் இருக்கணும். சுதந்திரமாகவும் வாழ தெரியணும், கோட்டிற்குள்ளும் வாழ தெரியணும். இன்னைக்கு சுதந்திரம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வேணாலும் இருப்பதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. எப்படி வேணாலும் இருப்பது சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய இதிகாச கதையில கூட சீதா தேவி வனத்திற்கு போகும் பொழுது, அந்த ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராமர் வந்து மாயமான தேடி போயிருப்பாங்க. அந்த லக்ஷ்மணரும் ஒரு சப்தமானது கேட்கப்பட்டு அவரும் ராமரை தேடி போவாரு. அப்ப அந்த ராமனை தேடி போகும் பொழுது அந்த லக்ஷ்மணரானவர் அந்த சீதா தேவிக்கு என்ன சொல்லிட்டு போவார்னா, ஒரு கோடை போட்டு இந்த கோட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவார். அப்ப அந்த கோடானது போடப்பட்டு விடும். அந்த சீதா தேவி கோட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து யார் வந்தார்? ராவணன் வந்தார். அந்த ராவணனால அந்த கோட்டிற்குள்ள புக முடியல. அப்ப அவர் என்ன முயற்சி பண்ணாரு? அந்த சீதா தேவியை கோட்டை விட்டு வெளியே வர வைப்பதற்கு முயற்சி செஞ்சார். கோட்டை விட்டு வெளியேறி வரும் பொழுது அவங்களுடைய அந்த சுதந்திரம்ங்கிறது எங்க இருக்குன்னா, அந்த கோட்டுக்குள்ள இருக்க அவங்க ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனா அந்த கோட்டை தாண்டி வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா அங்க கிடையாது சுதந்திரம்ங்கிறது. இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு வரமுறைக்குள்ள இருக்கும் பொழுது அதுல நம்ம சுதந்திரத்தையும் நம்ம உணர முடியும், ஒரு பாதுகாப்பையும் உணர முடியும். அப்ப சில இடங்கள்ல நாம சார்ந்து இருக்கிறது நல்லா இருக்கும், சில இடங்கள்ல நாம சாராம வாழ்வதற்கும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். 4வது பாத்தீங்க அப்படின்னா, துக்கம் சுகமாக இருந்தாலும், வெற்றி தோல்வியாக இருந்தாலும், விருப்பு வெறுப்பாக இருந்தாலும், எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுல ஒரு சமநிலையை கொண்டு வந்தாதான். ஏதாவது ஒண்ண நீங்க அதிகமா விரும்பிட்டீங்க, ஏதாவது ஒண்ண அதிகமா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, அதை ருசிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு குணத்தை நம்ம ரசிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு குணத்தை கொண்டு வர்றது நமக்கு கஷ்டமாயிடும். அப்ப இறைவன் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா,
எந்த ஒரு குணமாக இருந்தாலும் நம்ம ஒரு சமநிலையில போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைய செம்மையாகவும் சீராகவும் அமைத்து கொள்ள முடியும்னு சொல்றார். அடுத்தது நம்ம சகோதரருக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்ப இந்த ஆசனத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சில நபர்களுக்கு இந்த ஆசனம் செய்வதால் ஏற்பட்ட பலன்களை பற்றி கூற முடியுமா? இப்போது பெண்களுக்கு தான் உண்டாகிறாங்க அடிவேர் பருமனாது அப்படின்றது கிடையாது. ஆண்களுக்கும் உண்டாகி சாப்பாடு உணவு முறையில் நியமம் இல்லாமல் ஒரு வரமுறை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டாகிறாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் குண்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பெரியவங்க வந்து குண்டாயிட்டாங்கன்னா அவங்களுக்கே அசிங்கமாகிடும். அப்போ எல்லாருக்கும் ஒல்லியாகணுன்ற ஆசை இருக்குது. அதே மாதிரி அவங்க சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ணணும், நியமங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களும் வச்சுக்கிட்டாங்கனாக்கா இது பக்கபலமாக இருக்கும். யோகாசனம் என்பது எல்லாருக்கும் எல்லா வியாதியும் நீக்கக்கூடிய பவர் உண்டு. அதே போல் இந்த உத்தான பாதாசனம் செய்யும்போது உடலில் உள்ள பகுதிகளில் எல்லா பகுதிகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. இந்த உத்தான பாதாசனம் செய்யும்போது கால்கள் 2 பகுதிகளும் நன்றாக ஆகிறது. என்னிடம் வந்த சில நோயாளிகள் காலை தூக்கணும்னா அப்படி காலில் ஆட ஆரம்பிக்கும். அது காரணம்னாக்கா நரம்பு பூரா வீக்னஸ். அந்த வீக்னஸ் ஆனது காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா அந்த பகுதியில் வந்து இரத்த ஓட்டம் சரியாக போகாதனால. நம்ம இரத்த ஓட்டம் போகணும் அப்படின்னாக்கா இந்த ஆசனம் அவசியம் செய்தாகணும். 2வது, இதுக்கு 2 கால்களும் ஒரே மாதிரி தூக்க முடியாவிட்டால் கூட ஒவ்வொரு காலாக தூக்கி அதை மாதிரி செய்யலாம். இப்போ 2 காலும் தூக்க முடிய சக்தி வர்றது வரைக்கும் ஒரு கால் 5 முறை, இன்னொரு கால் 5 முறை, இப்படியே 5 10 இப்படி செய்யும்போது நல்ல சக்தி கிடைக்கும். இதன் மூலியமாக பக்கவாதங்கள் என்ற நோய் வராது. சுகரு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறவங்க அவங்க சுகர் இல்லாமல் ஆக்க முடியும். அதனால் யாரும் செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு எவ்வளோ செய்கிறாங்களோ அவ்வளோ நன்மைகள் உண்டு. இது ஜிம்மு மற்ற பயிற்சிகள் செய்யும்போது அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வரும். இந்த யோகாசனத்தினால ஏற்றத்தாழ்வு வராது, சீரான நிலைக்கு வரும். இப்போ சின்ன குழந்தைகள் வந்து எதை எப்போனாலும் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து குழந்தை பருவத்தில் ஒரு இடத்துல இருக்காது. ஓடி ஆடி வேலை செய்யும்போது அந்த குழந்தைக்கு ஜீரணமாயிடும். பெரியவர்கள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா வேலையினுடைய பழுவை குறைச்சிடுறாங்க. பூரா மிஷினரி சாமான் வந்துடுறது. அந்த மிஷினில் எதை போட்டால் இப்போ தண்ணி தவிச்சா குழைய திறந்து விட்றாங்க, தண்ணி வருது. இப்போ அந்த காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிணத்துல போய் தண்ணி இறைக்கணும். தண்ணி இறைக்கும்போது தண்ணியுடைய வெயிட்டை பூரா இழுக்கும்போது அடிவயிறு பூரா எக்கப்படுகிறது. அடிவயிறு உள்நோக்கி போகும்போது ஜீரண சக்தி அதுவாக ஆகிறது. அதனால் இவங்க அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டினதுக்கு காரணம் மிஷின் அதிகமாக வந்ததுனால. இப்போ அந்த மிஷின் நல்லா வேலை செய்து இந்த மிஷின் கராக போகுது. இப்போ இதை வந்து நல்லா ஆக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொருவரும் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம மிஷின்ஸை நிறைய யூஸ் பண்றதுனால இயந்திரங்கள் மீது ஒரு அடிமைத்தனம் வந்ததுனால இந்த இயந்திரம், உடல் என்ற இயந்திரம் சரியாக இயங்குவதில்லைன்னு சொன்னீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது நம்ம மருத்துவருக்கு ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து அதிகமாக நார்மல் டெலிவரியோட சி செஷனுக்கு போறாங்க. இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நார்மல்லேருந்து யூஸ்வலாக 70% நார்மல் ஆகணும். அதுக்கு மேலே ஆகலை அப்படின்னா ஒன்று குழந்தையோடைய பொசிஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம். யூஸ்வலாக தலை தான் வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பதிலாக மற்ற பார்ட்டு முதல்ல வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரேலே தெரியும், அதில் நம்ம டிசைட் பண்ணிடுவோம். சில சமயத்தில் குழந்தை வந்து 4 kgக்கு மேலே இருந்ததுன்னா நார்மல் டெலிவரிக்கு நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. சில சமயத்தில் ஏபிஹெச் மாதிரி ப்ளீடிங் பிஃபோர் டெலிவரி வந்துச்சுனாலும் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. சில ரொம்ப வீக்கான மதர்ஸ், அவங்களால நார்மல் டெலிவரிக்கு முடியாதுங்கிறவங்களையும் நம்ம பண்ணுறது இல்லை. அதனால் சில மருத்துவ காரணங்கள்னால நார்மல் டெலிவரிக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ பெண்களுடைய மனநிலையில மாற்றம் வந்ததுனால இந்த சிசேரியன் அதிகமாயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போல்லாம் வந்து ஃபாரினில் வந்து நார்மல் டெலிவரிக்கு அவங்க வந்து எபிடியூரல் போட்டுருவாங்க இன்ஜெக்ஷன் முதுகில். அதனால் வலி தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அது நார்மல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கேயும் வந்து சிசேரியன் பேஷண்ட்டு தான் டிசைட் பண்ணுறாங்க தனக்கு சி செக்ஷன் வேணுமா நார்மல் டெலிவரி வேணுமான்னு. பட் இங்கேயும் இப்போ அந்த ஸ்டைல் வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து
வரும்போதே யாருமே பெயினோட வந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ எனக்கு சி செக்ஷன் தான் வேணும். அப்புறம் சில பேர் வந்து நல்ல நேரத்தில் நல்ல நட்சத்திரத்தில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலுக்கு விட்டுட்டு ஏதாவது கஷ்டமான காலம் வந்துருமோ வேண்டாம், நல்ல நேரம் பார்த்து எடுத்துடலாம் அப்படி நினைக்கிறவங்களும் நார்மல் சிசேரியன் செக்ஷனுக்கு போயிடுறோம். அடுத்த கேள்வி நம்ம சகோதரிக்கு. நீங்க சொல்ற போது சொன்னீங்க வாழ்க்கையில வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. இது வந்து சாத்தியம்தானா? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? கட்டாயமா. நம்ம ப்ரூஸ்லி பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து தன்னுடைய போர்ல எப்படி முன்னேற்றம் அடைஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து 17 முறை தோல்வி அடைஞ்சாராம். அந்த 17 முறை தோல்வி அடைஞ்சாலுமே அவருக்கு என்ன ஒரு உற்சாகம் வந்ததுன்னா, தான் வெற்றி அடைய வேண்டும், அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்படியே படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்பைடரை பார்க்கும் பொழுது அது எப்படி கூடு கட்டுதுன்னு பார்த்தாராம். 8 கால் பூச்சி. அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதனுடைய கூடு முழுமையாக கட்டி முடிச்சிருச்சாம். அப்ப அவர் நினைச்சாராம், இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலோ இந்த இத்தனை தடவை தோல்வியிலே எது மறைஞ்சிருக்கு, வெற்றி மறைஞ்சிருக்குன்னு ஒரு ஊக்க உற்சாகம் வரும் பொழுது தோல்வியை வந்து தன்னுடைய முதற்படியாக ஏற்றுக்கொண்டு அவர் திரும்பவும் முயற்சி பண்ணதுனால வெற்றி அடைஞ்சார். ஒரு குழந்தை வளரும் பொழுது பல தடவை கீழே விழுந்து எந்திரிக்கும். அப்படி கீழே விழுகிறதுனால நம்ம பயப்பட மாட்டோம், ஓடி போய் தூக்க மாட்டோம். அது தோல்வி அடையல, வெற்றி அடையறதுக்கு மேலும் மேலும் என்ன பண்ணிட்டு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம எதையுமே வாழ்க்கையில தோல்வின்னு நினைக்காம அதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன். இன்று வந்து இங்க வந்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். 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 என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நாம் உத்தான பாதாசனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த ஆசனத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நமது அடிவயிறு குறையும் என்று நமது சகோதரர் கூறினார். மேலும் நம்ம சகோதரி கூறும் பொழுது ஆன்மீக பலம் உள்ளுக்குள் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் ஒரு சமநிலை வரும் என்றும் கூறினார். அன்பு மற்றும் சட்டம் இது ரெண்டும் சமநிலையில இருந்தாதான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.